வணக்கம் பிள்ளைகள். மீண்டும் ஒரு காலநிலையோடாக உங்களை சந்திப்பதற்கு சந்தோஷம் மகிழ்ச்சி. சரி, நாங்கள் எங்களோட கடைசி கிளாஸில் வந்து பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி நேர வரைவு சம்மந்தமாக பார்த்துனாங்க. அந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவில் இடப்பெயர்ச்சி நேர வரைவுன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்துனாங்க. அதே மாதிரி அந்த ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவுண்டா வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி கேள்வி செய்கிறதுன்னு சொல்லியும், அதே மாதிரி அது ஒரு வரைவில் இருந்து என்னென்ன முடிவில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லியும் நாங்கள் எங்களோட கடைசி கிளாஸில் பார்த்தோம். சரி, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது புவியீர்ப்பு ஆர்வலர் ஒரு சின்ன ஒரு டாபிக் மண்ணை பார்த்துக்கொண்டு இன்றைய கிளாஸை முடிக்க போகிறோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் புவியீர்ப்பு இயக்கம், அதாவது புவியீர்ப்பு ஆர்வலர் அதாவது புவியீர்ப்பு இயக்கம் சம்மந்தமாக நாங்கள் ஒருக்கா பார்க்க போகிறோம். சரி, அப்போ வாங்க பிள்ளைகள் கிளாஸுக்குள்ளே போவோம். சரி, இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்ற இந்த கெடிங்குக்கு போகிறதுக்கு முதல் பிள்ளைகள் புவியீர்ப்பு விசை அப்படி என்று சொன்னால் என்ன என்ற விஷயத்திற்க பார்ப்போம். புவியீர்ப்பு விசை அப்படி என்றால் என்ன? எங்களை எல்லாருக்கும் ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கும், நியூட்டன் மாமா பற்றி தெரிஞ்சிருக்கும், ரைட்? அந்த நியூட்டன் மாமா வந்து என்ன செய்தார்? தூங்கிட்டு இருக்கும்போது அப்பல் பழம் விழுந்ததை சாப்பிடாம அதை ஆராய்ச்சி செஞ்சதால தான் நீங்கள் நிறைய விஷயத்தை இப்போ படித்து கொண்டிருக்கிறீங்க. அவர் செஞ்சுட்டு போனால் தேவையில்லாத ஒரு வேலை தான். ஏன்னா விழுந்துச்சா, பழம் விழுந்துச்சு, அதை சாப்பிடுவோம் வண்டியில் என்ன செஞ்சு விட்டா பய உள்ள அதை வச்சு ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு புவியீர்ப்பு விசைன்னு சொல்லப்படுகின்ற ஒன்று இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சவர். அதாவது அந்த நியூட்டன் மாமா என்ன விஷயத்தை கண்டுபிடிச்சார்? அதாவது புவியீர்ப்பு விசைன்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த நாங்கள் வாழுகின்ற இந்த பூமி என்ன செய்யுதுன்னு சொன்னால் தனக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் தன்னை நோக்கி இழுத்து வச்சிருக்குது. ஏன்னா இப்போ உதாரணமாக நான் நிலையா புவியில நிற்கிறேன்னு சொன்னால் என்ன காரணம்? என்ன இந்த பூமி மேலே போக விடாமல் என்ன செய்யுது? தன்னை நோக்கி இழுத்து வச்சிருக்குது, ரைட்? இப்படி இந்த பூமி என்ன செய்யுதுன்றா பிள்ளைகள் தனக்கு மேலே இருக்கிற எல்லா பொருட்களையும் தன்னை நோக்கி தன்னுடைய மையம் நோக்கி என்ன செய்யுதுன்னு சொன்னால் இழுத்து வச்சிருக்கு. தன்னோட மையம் நோக்கி என்ன செய்யுது? இழுத்து வச்சிருக்கு. தனக்கு மேலே இருக்கிற எல்லா பொருளையும் மையம் நோக்கி இழுத்து வச்சிருக்கு, ரைட்? அப்போ இந்த விசை, அதாவது ஒரு விஷயம் கொடுத்தா தானே மைய நோக்கி இழுக்கலாம். அப்போ இந்த விசைய பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறாங்க புவியீர்ப்பு விசைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறாங்க? புவியீர்ப்பு விசைன்னு சொல்கிறோம். சரியோ? அப்போ இந்த புவியீர்ப்பு விசையை உருவாக்கினதை கண்டுபிடிச்சது யாரு? நியூட்டன் மாமா. சரி, ரைட். அப்போ இந்த நியூட்டன் மாமா கண்டுபிடிச்ச இந்த புவியீர்ப்பு விசையை வச்சுக்கொண்டு தான் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு இயக்கம், புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்ற விஷயங்கள் எல்லாம் இதுண்ட கணினியை தான் வரப்போகுது. சரி, அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு பொருளுக்கு, ரைட், சாதாரணமாக இருக்கிற ஒரு பொருளுக்கு, அதாவது இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக விசையை கொடுக்கக்குள்ள, அது சாதாரணமாக இயங்கி கொண்டிருக்கிற பொருளுக்கு தொடர்ச்சியாக விசையை கொடுத்தால் அந்த பொருள் என்ன செய்யும் பிள்ளைகள்? ஆர்முடுகும். அந்த பொருள் என்ன செய்யும்? ஆர்முடுகும். ஏண்டா இப்போ இந்த புவிக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் கீழ் நோக்கி புவியீர்ப்பு விசை இருக்கும். அப்ப இவர் கீழ் நோக்கி இயங்குறார் என்று சொன்னா பிள்ளைகள் இவர் என்ன செய்ய போகுது? ஆர்முடுக போகுது. கீழ் நோக்கி இயங்குதுன்னு சொன்னா என்ன செய்ய போகுது? ஆர்முடுக போகுது. அப்போ இந்த புவியீர்ப்பு விசையால உருவாக்கப்படுகின்ற ஆர்முடுகளைத்தான் பிள்ளைகள் நாங்கள் சொல்ல போகிறோம் புவியீர்ப்பு ஆர்முடுகள் சொல்லி. என்ன அப்போ புவியீர்ப்பு விசையால் உருவாக்கப்படுகின்ற ஆர்முடுகள் என்ன ஆர்முடுகள் பிள்ளைகள்? புவியீர்ப்பு ஆர்முடுகள். சரி, அதாவது நாங்கள் வாழுகின்ற இந்த பூமியில இருந்து ஒரு பொருளை நீங்கள் மேலே தூக்கி போட்டீங்கன்னு சொன்னால், ரைட், ஒரு பொருளை என்ன செய்ய போகிறோம்? மேல் நோக்கி எறிகிறோம்னு சொன்னால் அந்த பொருளை இந்த பூமி என்ன செய்யணும்னு சொன்னால் கீழ் நோக்கி இழுக்கும். நீ மேலே போகாத ராசா, கீழே வாண்டு இழுக்கும். அப்போ மேலே போறவரை கீழ் நோக்கி இழுக்கக்குள்ள அப்போ சாதாரணமாய் புவியீர்ப்பு விசை எங்க இருக்கும் பிள்ளைகள்? கீழ் நோக்கின திசையில தான் இருக்கும். இப்போ ஒரு பொருள் மேல் நோக்கி இயங்கக்குள்ள அவருக்கு எதிரான திசையில இந்த புவியீர்ப்பு விசை இருந்தால், இந்த மேல் நோக்கி இயங்குகின்ற இந்த அண்ணா இப்ப என்ன செய்யும்? ஆர்முடுகுமா அமர்முடுகுமா பிள்ளைகள்? ஆபீசியலி அவர் என்ன செய்யணும்? அமர்முடுகணும். அது வேகம் என்ன செய்யும்? குறையும். ஒவ்வொரு செகண்டுக்கும் குறையும். ஏனென்றால் விசை வந்து எங்க இருக்குது? கீழ் நோக்கி இருக்குது. ஆகவே இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் நேர்பெருமானத்திலேயும் இருக்கும், மறைப்பெருமானத்திலேயும் இருக்கும். எப்ப நேர்பெருமானத்திலே இருக்கும்னு சொன்னால் பொருளொன்று மேலே இருந்து கீழ் நோக்கி இயங்கினால், பொருளொன்று மேலே இருந்து
கீழ் நோக்கி இயங்கினால், அதாவது ஒரு உயரத்திலிருந்து தரையை நோக்கி ஒரு பொருள் வரைக்குள்ள அவற்றை வேகம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் ஜி வந்து என்னவா இருக்கும், அது புவியீர்ப்பு ஆர்முடுகள் நேர்பெருமானத்தில் இருக்கும். அதே மாதிரி கீழே இருந்து ஒரு பொருளை மேல் நோக்கி எறியக்குள்ள, கீழே இருந்து ஒரு பொருளை மேல் நோக்கி எறியக்குள்ள புவியீர்ப்பு ஆர்முடுகள் கீழ் நோக்கி தான் புவியீர்ப்பு விசை இருக்க போகுது. ஆகவே இவர் அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இயங்குகிறார், புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இயங்குகிறார். ஆகவே இவருக்கு என்னவா இருக்கும், புவியீர்ப்பு ஆர்முடுகள் மறைப்பெருமானமா இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப தெளிவா ஞாபகம் வச்சிருப்போம். புவியீர்ப்பு கீழ் இயக்கம் சொன்னால் புவியீர்ப்பு விசையினூடாக நடைபெறுகின்ற இயக்கத்தை தான் பிள்ளைகள் புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் சொல்லுனாங்க. இந்த புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தில் வந்து நாங்கள் பார்க்குற முதலாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை. அந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக உருவாக்கப்படுகின்ற ஆர்முடுகள், அதைத்தான் நாங்கள் சொல்ல போகிறோம் புவியீர்ப்பு ஆர்முடுகள் சொல்ல போகிறோம். அப்போ புவியீர்ப்பு விசையால் உருவாக்கப்படுகின்ற ஆர்முடுகள் ஆர் பிள்ளைகள், புவியீர்ப்பு ஆர்முடுகள். அதாவது பொருள் ஒன்று புவியீர்ப்பு விசையின் காரணமாக பெற்றுக்கொள்ளுகின்ற ஆர்முடுகள். எங்களுக்கு தெரியும், ஒரு இயங்குகின்ற பொருளுக்கு தொடர்ச்சியாக விசையை பிரயோகித்தால் அந்த பொருள் என்ன செய்யும் பிள்ளைகள், ஆர்முடுக தொடங்கும். அதே மாதிரி ஒரு இயங்குகின்ற பொருளுக்கு இயங்குகின்ற திசைக்கு எதிர் திசையில விசையை பிரயோகித்தால் என்ன செய்யும், அமர்முடுகும். இயங்குகின்ற திசையிலேயே விசையை பிரயோகித்தால் ஆர்முடுகும், அதுக்கு எதிராக பிரயோகித்தால் என்ன செய்யும், அமர்முடுகும். ரைட்? அப்போ இந்த புவியீர்ப்பு விசையால் உருவாக்கப்படுகின்ற ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகள். இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் பெருமானம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 9.8 மீட்டர் செகண்ட் -2 இருக்கும். ரைட்? புவியீர்ப்பு ஆர்முடுகள் எப்படி இருக்கும், 9.8 மீட்டர் செகண்ட் -2 இருக்கும். இதுகளை போட்டு கணித்தல்கள் செய்கிறது, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் செய்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்ன்றதால இதை கொஞ்சம் மட்டம் தட்டி நாங்கள் இந்த புவியீர்ப்பு விசையை வந்து அன்னளவாக 10 மீட்டர் செகண்ட் -2 மாற்றி வச்சிருப்போம். சரி, அப்போ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், புவியீர்ப்பு விசைன்னா என்ன. ரைட்? அந்த புவியீர்ப்பு விசையால் உருவாக்கப்படுகின்ற இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்றால் என்ன என்ற விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சிருப்போம். சரியா? ரைட். இப்போ கவனிங்க பிள்ளைகள், இந்த புவியீர்ப்பு இயக்கத்தோட சம்பந்தப்படுத்தி ஒரு கொஞ்சம் கேள்வியை நாங்கள் பார்ப்போம். ரைட்? புவி இயக்கத்தை சம்பந்தப்படுத்துகிற ஒரு கொஞ்சம் கேள்வி. அதில் முதலாவது கேள்வியை வந்து பாருங்க பிள்ளைகள், புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 என்பதிலிருந்து நீர் விளங்குவது யாது? புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 என்றதிலிருந்து நாங்கள் விளங்கி கொள்ள போகிறது என்ன? அதாவது ஆர்முடுகள் என்றால் என்ன பிள்ளைகள், ஒரு பொருளின் வேகம் ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் அதிகரிக்கும். ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு செகண்டுக்கும் ஒரு பொருளின் வேகம் அதிகரித்து கொண்டு போகிறது தான் ஆர்முடுகள்னு சொல்கிறோம். அப்போ புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2ல நாங்கள் என்னத்தை அறிஞ்சு கொள்ள போறோம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அறிஞ்சு கொள்றோம் சொல்லுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்ல போறோம், ஒவ்வொரு செகண்டுக்கும் பொருளின் வேகம் 10 மீட்டர் செகண்ட் -1 அதிகரிக்கும். அதாவது புவியீர்ப்பு விசையின் கீழ் இயங்குகின்ற ஒரு பொருளொன்றின் வேகமானது ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் செகண்ட் -1 வேக பெருமானத்தால் அதிகரித்து கொண்டு போனால் இதைத்தான் பிள்ளைகள் சொல்ல போறோம் என்னது, புவியீர்ப்பு ஆர்முடுகள். அதாவது புவியீர்ப்பு 10 மீட்டர் செகண்ட் -2. அப்போ நாங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ள போறோம், புவியீர்ப்பின் கீழ் இயங்குகின்ற ஒரு பொருளினுடைய வேகமானது ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் செகண்ட் -1 அதிகரிக்கும். அப்போ ஜாலியாக ஒரு 2-3 வேலை நீங்கள் விட எழுதி போட்டு போயிடுவீங்க. ரைட்? இன்னைக்கு நீங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். பந்து ஒன்று நிலைக்குத்தாக நேர் மேல் நோக்கி 50 மீட்டர் செகண்ட் -1 எனும் தொடக்க வேகத்தில் எறியப்பட்டது. பந்து அதன் உச்ச புள்ளியை அடைய எடுக்கும் நேரம் ஜாதி. அப்போ பிள்ளைகள் கவனிங்க, ஒரு ஈஸியான ஒரு சின்ன கேள்வி ஒன்று, என்ன ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி என்ன நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஒரு ஈஸியான ஒரு கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் ஒரு பந்தை நிலைக்குத்தாக நேர்மேலாக மேல் நோக்கி நிலைக்குத்தாக மேல் நோக்கி 50 மீட்டர் செகண்ட் -1 என்ற ஆரம்ப வேகத்தோட எறிகிறார். ரைட்? இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த பொருள் உச்ச உயரத்தை எவ்வளவு நேரத்தில் எடுக்கும் என்று சொல்லலாம் கேட்குறாங்க. சரி, அப்போ இங்கே கவனிங்க பிள்ளைகள், ஒரு பந்து ஒன்று அது மேல் நோக்கி எறியப்படுகிறது. ரைட்? இவற்றை நேரம் 0 இருக்கக்குள்ள அவற்றை வேகம் எவ்வளோ சொல்றாங்க, 50 மீட்டர் செகண்ட் -1. இப்ப எங்களுக்கு தெரியும் இவற்றை புவியீர்ப்பு இயக்க விசை வந்து கீழ் நோக்கி இருக்குது. ஆகவே இவர் மேல் நோக்கி இயங்க போறார். ஆர்முடுகுவேரா அமர்முடுகுவேரா,
கட்டாயம் என்ன செய்ய போகுது ஆர் முடுக்கும். ஏனென்றால் புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி இருக்குது, மேல் நோக்கி 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற வேகத்தோட எறியப்படுகிறது. ஆகவே என்ன செய்ய போகுது, மேலே போக போக ஒவ்வொரு செகண்டும் இவர் என்ன செய்ய போகுது பிள்ளைகள், இவற்றை வேகம் வந்து குறைய போகுது. ஏண்டா முதலாவது செகண்ட்ல t=1 வரைக்குள்ள இவற்றை வேகம் என்ன செஞ்சிருக்கும், 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 குறைஞ்சிருக்கும். t2 செகண்ட் வரை t2வில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரும். t3ல போனீங்கன்னு சொன்னால் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரும். t4ல் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இருக்கும். t5ல் 0 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கும். ஆகவே நேரம் கூட கூட பாருங்க பிள்ளைகள், இவற்றை வேகம் என்ன செஞ்சு கொண்டும் 10 குறையும். ஏனென்று சொன்னால் இதைத்தான் புவியீர்ப்பு ஆர்முடுகள் சொல்லி நாங்கள் பார்த்தோம். புவியீர்ப்பு ஆர்முடுகள் கீழ் நோக்கி இருக்கும், இந்த பொருள் மேல் நோக்கி இயங்குது. ஆகவே என்ன செய்ய போகுது, 10 இவருடைய வேகம் என்ன செஞ்சு கொண்டு குறைஞ்சு கொண்டு இருக்குது. குறைஞ்சி இப்போ இந்த அண்ணா 5வது செகண்ட்ல என்ன செஞ்சுட்டேன், ஓய்வுக்கு வந்துட்டு 0 மீட்டர் செகண்ட் மைனஸ் வந்தானே ஓய்வுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த 5 செகண்டுக்கு மேல இவர் இயங்கலாமா, 6வது செகண்ட் இவர் இயங்கலாமா என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஆபீஸில் இயங்க இயலாது, ஏன்னா அவர் பூச்சத்துக்கு வந்துட்டார். சரி, ரெண்டா இவர் உச்ச உயரத்தை அடைந்த காலம் எவ்வளவா இருக்கும் பிள்ளைகள், 5 மீட்டர் செகண்ட், சாரி எவ்வளவு நேரம், 5 செகண்டா இருக்கும். அதாவது 0 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எவ்வளவு நேரத்தில் வந்தவர், 5 செகண்ட்ல வந்தவர். அப்ப இதுல நாங்க என்ன செய்யலாது, குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஜாலியா நாங்க என்ன செய்யலாம், ஜோசியங்கண்டால வரும் விட வரும், அதை கேள்வியை வச்சுக்கொண்டு சொல்லுவோம். ஏன்னா அதாவது t=0 50 இருக்கிறவர் t=5க்கு வரைக்கல, 5வது செகண்டுக்கு வரைக்கல வேகம் என்னவா இருக்கும், 0க்கு வந்துடும். சரி, இது கொஞ்சம் பிரைண்டான ஒரு ஆள் செகண்ட் சொல்லி நாங்கள் எம்சிக்யூ செய்கிறதுக்கு ஈஸியாக நாங்கள் இப்படி ஜோஜி போட்டு போகலாம். ரைட், எம்சிக்யூ இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சர்லையோ எஸ்ஏலையோ இப்படி ஒரு கேள்வி வந்தால் எங்களுக்கு என்ன அங்கே தேவை, ஒரு கட்டாயம் மாறுதேவை பிள்ளைகள், சமன்பாடு போட்டிருக்கணும், அழகோட பிரதிகிட்டு இருக்கணும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படும் அந்த கேள்வியில். அப்போ அப்படியான இடங்களை இந்த கேள்வி எப்படி செய்கிறது, இப்படியே செய்து போட்டு போகலாமான்னு கேட்டால் செய்ய இயலாது. செய்தால் உங்களுக்கு விடைக்கான மார்க்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ இப்படியான கேள்வி கேட்க என்ன செய்ய போறீங்கன்னா பிள்ளைகள், சமன்பாடு ஒன்று போட போகிறோம். என்ன சமன்பாடு என்றால் ஆர்முடலுக்கான சமன்பாடு. ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள். இங்க என்ன செய்யுது, அமர்முடுதலோ, ஆகவே நான் அமர்முடுதலே போடுறேன். என்ன சமன்பாடு, வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வேக மாற்றத்தின் கீழ் நேரம். ரைட், வேக மாற்றம் தெரியும் பிள்ளைகள், 50ல இருந்து என்ன செய்யுது, 0க்கு வருகிறது. ஆகவே வேக மாற்றம் காணக்குள்ள இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம். இங்க இறுதி வேகம் 0 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, ஆரம்ப வேகம் 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ரைட், அதன் கீழ் நேரம் எவ்வளவு நேரம் பிள்ளைகள், 5 செகண்ட். சாரி, நேரம் தான் எங்களை கேட்டது தானே, நேரத்தை நாங்கள் தான் கண்டுனாங்க. சாரி, அப்போ நேரம் தானே கேட்டது. ரைட், அப்போ நான் நேரத்தை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். ஆர்முடுகள் தெரியும், புவியீர்ப்பு ஆர்முடுகள் தானே. என்ற எவ்வளவு, அமர்முடு தானே, இது மேல் நோக்கி தானே இயங்குது. ஆக -10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. சரி, இப்போ நீங்கள் இதை கழிச்சிங்கன்னு சொன்னால் -50 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, அதன் கீழ் -10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆர்முடுகள். எக்ஸ் எவ்வளவாக்க போகிறோம், அப்போ எக்ஸ் இங்கே வரைக்குள்ள 10 என்ன செய்ய போகுது, கீழே வரப்போகுது. சரி, அப்போ இதில் இருந்து கழிச்சிங்க பிரிச்சிங்கண்டா பிள்ளைகள், மைனஸ் தானே, 2 மைனஸும் போயிடும், 50 0 வெட்டுவீங்க, மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ஐயும் இங்கே மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ஐயும் வெட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விட வரப்போகுது எவ்வளவு, இங்கே செகண்ட் -1 ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும், இந்த செகண்ட் -1 என்ன செய்ய போகுது, மேலே போய் செகண்டாக வரும். ஆகவே 5 செகண்ட் எங்களுக்கு அழகான ஒரு விடை கிடைச்சிட்டு பாருங்க. சரி, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், அப்போ கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி 2 விதத்தில் நாங்கள் செஞ்சிட்டோம். ஏன்னா முதலாவது ஒரு ஃபாஸ்ட் டைமை சேவ் பண்ண போகிறோம், எம்சிக்யூவில் இந்த கேள்வி கேட்டிருக்கான் என்று சொன்னால், பார்ட் 1ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த மெத்தடில் யோசிக்கிறது, யோசிச்ச மெத்தடில் ஈஸியாக கடகடன்னு செஞ்சு போட்டு போகலாம். அப்படி இல்லை, ஸ்ட்ரக்சர் ஐஸில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கான் என்று சொன்னால் என்ன செய்யலாம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது. அதாவது சமன்பாடு போட்டாச்சு, அழகோட பிரதியிட்டாச்சு, சுருக்கியாச்சு, விடையை கொண்டு வந்து அழகோட கொடுத்தாச்சு. அப்போ இங்கே எங்களுக்கு வந்த விடையும் 5 தான் பிள்ளைகள், இங்கே எங்களுக்கு வந்த விடையும்
5 செகண்ட் தான். அப்போது ஒரு கேள்வியை 2 விதமாகவும் செய்யலாம். இங்கால பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் சொன்னால் ஈஸியாக செய்கிறதா இருக்கும். இங்கால கொஞ்சம் நேரம் பிடிக்குமே, சமன்பாடு போடணும், அளவோட பிரதிடணும், வெட்டி சுருக்கி பெருக்கணும், ரைட்? அங்கால அந்த பிரச்சனை இருக்கும். இங்கால டைமை சேவ் பண்ணி MCQ செய்கிறதுக்கான விட தான் இந்த பக்கம் நாங்கள் செய்கிறது. சரி, அப்போ இதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்புகிறேன். ரைட்? ஒரு சின்ன கேள்வி தான், ஜாலியாக நாங்கள் செஞ்சு போட்டு போகலாம். அப்போ இனி இப்படியா இந்த கேள்வியை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட அடுத்ததாக ஒரு விஷயம் கேட்கலாம். என்னத்தை கேட்கலாம்னு சொன்னால், இந்த இயக்கத்துக்கான வேக நிறவரவை வரைக. அதாவது இந்த பந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வேக நிறவரவை வரைங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்கன்னு வைப்போம். சரி, அது எப்படி செய்யறதுக்கா பார்ப்போம். ரைட், அப்போ கவனிங்க பிள்ளைகள், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த இயக்கத்துக்கான ஒரு வேக நிறவை, அதாவது இந்த அடையடுக்கு நேரம், இப்போ உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒரு வேக நிறவரவை கேட்குறாங்க. ரைட், அப்போ இதுக்கான வேக நிறவரவு உங்களுக்கு கீறில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், வையால் ஒரு வேகம் அளக்க போகிற அளவுக்கு மீட்டர் செகண்ட் -1 குறிச்சிட்டோம். ரைட், அதே மாதிரி எக்ஸால் கூறுல நேரம் அளக்க போகிற அளவுக்கு செகண்ட், அதையும் குறிச்சிட்டோம். சரி, இனி பாருங்க, இவர் 0வது நேரத்தில், நாங்கள் முதலுக்கு அந்த இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். என்னது 0வது செகண்ட்ல, அதாவது ஆரம் வேகம் எவ்வளவு இருக்குது, 50. ஆகவே வரைவு எங்க 0லேருந்து போகாது. ரைட், 5வது செகண்டுக்கு வரைக்குள்ள, ரைட், எங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் உச்ச உயரத்துக்கு போனார்னு கண்டிடம் தானே. ஆகவே 5வது செகண்டுக்கு வரைக்குள்ள வேகம் 0. அப்போ வரைவு எங்க இருக்கும், மேலே இருந்து கீழே வர மாதிரி இருக்கும். அமர்முடுகள் எல்லாம் பிள்ளைகள். ஆகவே அமர்முடுகளுக்கான வரைவு ஒன்று கீற போறீங்க. சரி, கீர்னீங்கன்னு சொன்னா அப்ப இங்க 50 இருக்கும், இங்க 5 இருக்கும். ரைட், அப்ப வரைவு கீர்னம்னு சொன்னா ஒரு அமர்முடுக்கல் வரைவு 50ல இருந்து 5க்கு வர மாதிரி. சரி, அப்போ ஒரு வேக நிற வரைவு ஒன்று கீற சொன்னா ஜாலியா ஒரு வரைவு ஒன்று கீறிட்டு போயிடலாம். சரி, இப்போ அடுத்த கேள்வி, இந்த பொருளின் இடப்பெயர்ச்சி, இந்த பொருளின் இடப்பெயர்ச்சி இல்லாட்டா எவ்வளோ தூரம் இயங்கி இருக்கும் அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன செய்யலாம் பிள்ளைகள், வேகம் சம இடப்பெயர்ச்சி நேரம் சவுண்டோட போட்டு செஞ்சு போட்டு போகலாம். என்ன அப்படின்னா மண்டையில் உண்டனியே குட்டிக்கொள், நான் கமரக்கால வந்து குட்டையில தானே. ரைட், என்ன சம்பவம்னு சொன்னால், அப்போ அப்படியான கேள்வி கேட்க இங்கே பாருங்க பிள்ளைகள், இந்த வாகனம் அந்த கல், ரைட், ஒவ்வொரு செகண்டுக்கும், இந்த பந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் அவற்றை வேகம் மாறிட்டு இருக்கு, சீரான வேகத்தில் இல்லை. அப்போ வேகம் மாறுபட்டுச்சுன்னு சொன்னா பிள்ளைகள், நாங்கள் நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்த இயலாது. பயன்படுத்த நீ ஒரு முட்டாள். சரி, ஆக நாங்கள் என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தலாம். அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், இதே மாதிரி ஒரு வேக நேர வரைவுண்ட கீறி போட்டு இந்த வரைவின் பரப்பளவை பாருங்க. ஏன் ஒரு வேக நேர வரைவின் பரப்பளவு தான் பிள்ளைகள் எங்களுக்கு யாரை தாருது, இடப்பெயர்ச்சியை தாருது. ஆகவே இவற்றை என்னது காண போறோம், பரப்பளவை காண போறோம். ஆகவே இந்த வரைவு எக்ஸ் அச்சோடு அடைக்கின்ற பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம். அப்ப இந்த முக்கோணத்தின் பரப்பளவு நீங்க காண போறீங்க. ஆகவே முக்கோண பரப்பு, அதாவது கல் உச்ச உயரத்தை அடைகிற இடப்பெயர்ச்சியா இருக்கும். கல்லின் அதி உயரமா இருக்கும் அல்லது இடப்பு இயங்கின தூரமா இருக்கும். சரி, அப்ப முக்கோண பரப்பளவு காண போறோம். அரதர அடிதர செங்குத்து உயரம். அரைக்கு அரைதான் பிள்ளைகள். அடி எவ்வளவு 5, செங்குத்து உயரம் எவ்வளவு 50. ரைட், பிரிச்சிங்கன்னு சொன்னா 5 தர 25. பெருக்கி சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு 125 மீட்டர். ரைட், அழகான ஒரு விட கிடைச்சிட்டு. சரி, அப்போ இந்த கேள்வி இப்படியும் ஜாயின் பண்ணிக்கொண்டு போய்கொண்டே இருக்கும் ஜாலியா. சரியோ, அப்போ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த புவியீர்ப்பு இயக்கம்னு சொன்னால் என்ன, அதோட சம்மந்தப்பட்ட முதலாவது கேள்வி பார்த்துனாங்க. சரி, அதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம், கவனிங்க. 2வது, புவியை நோக்கி பந்து ஒன்று ஓய்வில் இருந்து சுயாதீனமாக விளவிடப்பட்ட போது பந்து தரையை அடிக்கும் போது வேகம் 40 மீட்டர் செகண்ட் -2 எனின் தரையை அடைய எடுத்த நேரம் யாது? இப்போ நாங்கள் முதல் செய்த கேள்விங்க மறுதலை மாதிரி யோசிங்க. சரியோ, முதல் என்ன செஞ்சது, கல் பொருள் கீழே இருந்து மேலே போனது. இப்போ அந்த பொருள் என்ன செய்ய போகுது, மேலே இருந்து கீழே வரப்போகுது. ரைட், அப்போ கவனிங்க பிள்ளைகள்,
ஓய்வில் இருந்தல்லோ வருது. ஆகவே ஆரம்ப வேகம் பூஜ்ஜியத்தில் t சமன் நோட்டா இருக்கும் போது அந்த கல் கீழ் நோக்கி வார அந்த கல்லை யோசிப்போம். ரைட், அவருடைய வேகம் என்னவா இருக்குது? பூஜ்ஜியமா இருக்குது. முதலாவது செகண்டில் t சமன் 1 இருக்கேக்குள்ள ரைட் கல்லின் வேகம் என்ன செய்ய போகுது பிள்ளைகள்? 10 மீட்டர் செகண்ட் -1 இருக்க போகுது. t சமன் 2 இருக்கேக்குள்ள வேகம் என்னவா இருக்கும்? 20 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். t சமன் 3 இருக்கும் போது 30 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். ரைட், t சமன் 4 இருக்கு, 4வது செகண்ட்ல 40 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். அப்ப கேட்ட கேள்வி எவ்வளவு? 40 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் தரையை அடிக்கும் அணி எவ்வளவு நேரத்தில் தரையை அடிக்கும்? அதானே கேள்வி. எவ்வளவு நேரத்தில்? 4 செகண்ட்ல அந்த பொருள் என்ன செய்யும் பிள்ளைகள்? தரைக்கு வந்துடும். ரைட், இது ஒரு இலகுவான ஒரு சின்ன ஒரு கேள்விதான் தான் விஷயம். ஏன்னா இப்படியே போட்டு செஞ்சு ஓடு போகலாம். இப்படி இல்லை, நான் சமன்பாடு தான் போட்டு செய்வேன், சமன்பாடு போட்டால் தான் விளங்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்க சடனாக என்ன செய்ய போறீங்க பிள்ளைகள்? ஆர்முடுகளுக்கான சமன்பாடு போட போறீங்க. ரைட், அப்படியா நாட்களுக்கு சடனாக செஞ்சு பார்ப்போம். அதாவது ஆர்முடுகள் சமன் கீழ் நோக்கி வாரது தானே. ஆகவே ஆர்முடுகுது, ஆர்முடுகள் சமன் இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம் அதன் கீழ் நேரம். எங்க பிள்ளைகள் நாங்க ஆர்முடுகளுக்கு பதிலாக மைனஸ் போட தேவையில்லை. முதலாவதுகளில் மைனஸ் போடணும், இங்கே மைனஸ் போட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ஆர்முடுகுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கீழ்நோக்கின திசையில் இருக்க போகுது. ஆகவே மேல் இந்த கீழ்நோக்கி தானே புவியீர்ப்பு விசையும் இருக்குது. ஆகவே இப்படி என்னத்தில் இருக்க போகுது? இந்த புவியீர்ப்பு விசை வந்து புவியீர்ப்பு ஆர்முடுகள் நேர்பெருமானத்தில் இருக்க போகுது. ரைட், ஆகவே நாங்கள் நார்மலாக என்னத்தை போடலாம்? 10 மீட்டர் செகண்ட் -2 போடலாம். ரைட், இறுதி வேகம் தெரியும் எங்களுக்கு 40 மீட்டர் செகண்ட் -1. ஆரம்ப வேகம் தெரியும் 0 மீட்டர் செகண்ட் -1. அதன் கீழ் நேரம் தான் எங்கள்கிட்ட கேட்டது. எக்ஸ் அண்ட் வெப்பம் டி என்று உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எழுத்த வைங்க. ரைட், இதில் இந்த எக்ஸா காண போகிறோம். எக்ஸாமன் இவர் அந்த இங்கே பெருக்கப்பட இவர் அந்த இங்கே என்ன செய்ய போகுது? பிரிபடும். பிரிபட்டுச்சுன்னு சொன்னால் இவள் 2 பேரையும் கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விட வரப்போகுது 40, அதன் கீழ் 10. அப்போ விட்டு நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் விட வரப்போகுது எவ்வளோ பிள்ளைகள்? 4 செகண்ட். 4 செகண்ட். ரைட், ஆகவே இங்கே நாங்கள் பார்க்க எங்களுக்கு t சமன் 4 40 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துக்கு வந்துட்டு அதே மாதிரி நாங்கள் சமன்பாடு தான் போடுவோம் என்று சொல்கிறார்களுக்காக சமன்பாட்டில் நாங்கள் பார்த்ததும் வந்த விடயம் என்னவா இருக்குது? 4 செகண்ட். சரியோ? அப்போ பிள்ளைகள் இப்படி அந்த கேள்விகளுக்கு வாங்க நாங்கள் என்ன செய்யக்கூடாது? டைமை வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் இலகுவாக வந்து செய்கிறதாக வந்து இருக்கணும். ரைட், எனக்கு கவனிங்க பிள்ளைகள். இதே மாதிரி அடுத்த இன்னொரு கேள்வி, இலகுவான சின்ன இன்னொரு கேள்வி எனக்கு போக போகிறோம். ரைட், கவனிங்க. ரைட், 30 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட பொருள் அது எய்தக்கூடிய அதி உயர் இடத்தை அடைந்து மீண்டும் இயக்கம் ஆரம்பித்த இடத்திற்கு வரும் வரை வேகம் மாறுவதும் விதத்தை காட்டுவதற்குரிய வேக நேர அட்டவணை ஒன்றை தயாரித்து அதற்குரிய வரவை வரையட்டோம். இப்போ என்ன சம்பவம்னு சொன்னால் இந்த சம்பவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அது இங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னு ஒருக்கா விளங்கிக் கொள்வோம். சரியா? அப்போ கவனிங்க. இப்போ பாருங்க, ஒரு பொருள் ஒன்று கீழே இருந்து மேல் நோக்கி எறியுது. ரைட், அதாவது கீழே இருந்து மேல் நோக்கி எறியக்குள்ள அவற்றை ஆரம்ப வேகம் வந்த பிள்ளைகள் 30 மீட்டர் செகண்ட் -1. அதாவது t 0 இருக்கக்குள்ள அவற்றை வேகம் என்னவா இருக்குது? 30 மீட்டர் செகண்ட் -1 இருக்குது. ரைட், இப்போ இந்த அண்ணா இங்க இருந்து மேல் நோக்கி போறேன். இப்படி மேல் நோக்கி போறேன்னா ஒரு இடத்துல என்ன செய்ய போகுது? ஓய்வுக்கு வரப்போகுது. அதாவது வேகம் என்னவா இருக்கும் பிள்ளைகள்? 0 இருக்கும். சரி, 0 திருப்பியும் என்ன செய்யறதுன்னு சொன்னால் இதே இடத்துக்கு வர்றது. இதுதான் கேள்வியின் சாராம்சம். அதாவது கீழே இருந்த ஒரு கல்லை எறிகிறன், அந்த கல் மேலே போய் திரும்பவும் என்ன செய்ய போகுது? ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வரப்போகுது. இதுதான் இந்த கேள்வி, இந்த இது சாராம்சம். சரியோ? இப்போ இங்கே இருந்து மேலே போனவர் மேலே இருந்து இப்போ என்ன செஞ்சுட்டு கீழே வந்துட்டு இவ்வளவு இந்த இயக்கம் நடைபெற்ற இந்த காலப்பகுதியில் நடைபெற்ற இந்த காலப்பகுதிக்குரிய வேக நேர வரவை தான் இப்போ என்ன செஞ்சிருக்கான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும். சரி, அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு வேக நேர வரைவண்டு காணும் முதல் இந்த நேரங்கள் இந்த பெருமானங்களை கவனிப்போம் இல்லையா?
அப்போ இவர் இங்க இருந்து அதாவது 0 நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த உச்ச உயரத்துக்கு எவ்வளவு நேரத்துல போயிருப்பாருன்னு சொல்லி என்ன செய்யணும், முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ரைட், அதை நாங்கள் எங்க மெத்தட்லயே கண்டுபிடிப்போம், ஈஸியான மெத்தட்லயே கண்டுபிடிப்போம். இதுல t7 0 இருக்க 30ன்னு சொன்னால் t7 1க்கு வரைக்கும் என்னவா இருக்கும், 20 இருக்கும். t7 2க்கு வரைக்கும் என்னவா இருக்கும், 10 இருக்கும். t7 3க்கு வரைக்கும் என்னவா இருக்கும், 0 இருக்கும். அப்ப இந்த உயரத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் பிள்ளைகள், 3 நிமிஷம் 3 செகண்ட் எடுத்திருக்கும். உடனே எடுத்திருக்கும் 3 செகண்ட்கள் இவருக்கு எடுத்திருக்கும். சரி, அதே மாதிரி அதே ஆர்முடுகள் தானே, ஆர்முடுகள் பெருமானம் மாறலத்தானே. ஆகவே இங்க வாரதுக்கும் திரும்ப வாரதுக்கும் இவ்வளவு நம்ம எடுத்திருக்கும், அதே 3 நிமிஷம் தான் எடுத்திருக்கும், அதே 3 செகண்ட் தான் எடுத்திருக்கும், அதே 3 செகண்ட் தான் எடுத்திருக்கும். என்ன ரைட். ஆகவே இங்கே இருந்து மேலே போனவர், அப்ப இங்கே கவனிங்க பிள்ளைகள், ஆர்முடுகள் மாறல, புவியீர்ப்பு ஆர்முடுகள் மாறே இல்லை. ரைட், பெருமானம் மாறலத்தானே, பெருமானம் மாறலைன்னு சொன்னால் இவர் 3 செகண்ட்ல மேலே போனால் திரும்ப வாரத்துக்கு வரைக்கும் எடுக்க போகுது 3 செகண்ட். அப்ப திரும்ப அவர் தரை அடையக்கே அவருக்கு வேகம் என்னவா இருக்கும், 30 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். சரியோ. ஆகவே உச்ச உயரத்துல 0, மேல் ஆரம்ப வேகம் 0, உச்ச உயரத்துல ஆரம்ப வேகம் 30 மீட்டர் செகண்ட் -1, உச்ச உயரத்துல வந்து வேகம் 0. ரைட், திரும்ப தரை அடிக்கே அவற்ற வேகம் என்னவா இருக்கும், 30 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். ரைட், அதே மாதிரி மேலே போகைக்கே 3 செகண்ட்ல போயிருப்பேர், கீழே வரைக்கையும் 3 செகண்ட்ல வந்திருப்பேர். இதுதான் நாங்கள் எடுக்க போற விஷயம். இப்போ வரைவுக்கு போவோம். வரைவை ஈஸியாக கிரிடுவீங்க, ஒரு வரை வச்சோண்டு கருவோம். ரைட், y-அச்சில் வந்து வேகம் மீட்டர் செகண்ட் -1ல இருக்கும், x-அச்சில் நேரம் செகண்ட்ல இருக்கும். சரி, இப்போ கவனிங்க, இவர் இங்க இந்த கீழே இருந்து மேலே நோக்கி போறது வரையும் வரை ஒரு கருவோம். அதாவது இங்க இருந்து தரையில இருந்து மேல் நோக்கி போறது வரையுமான வரைவுக்கு நீங்க சொன்ன பிள்ளைகள், ஆரம்ப வேகம் என்னவா இருக்குது, 30 மீட்டர் செகண்ட் -1ல இருந்து 0க்கு வருது. ரெண்டாம் மேலே இருந்து ஒரு அமர்முடுகள் வரை கொண்டு வரப்போகுது. ஆகவே இதுல பெருமானம் 30 இருக்கும். எவ்வளவு நேரத்துல பிள்ளைகள், 3 செகண்ட்ல வரப்போகுது. சரியோ. அடுத்த சம்பவம் தான் இப்ப நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ மேலே இருந்து இந்த கல்லு கீழே வருகுதுன்னு சொன்னால், மேலே இருந்து கல் என்ன செய்ய போகுது பிள்ளைகள், கீழே வருகுதுன்னு சொன்னால் இவர் ஆர்முடுக போறார். இவர் என்ன செய்ய போறார், ஆர்முடுக போறார். இப்போ ஜோசிங்க வேகம்ன்றது என்ன கணியம், எண்ணிக்கணியமா காவிக்கணியமான ஜோசிங்க. என்ன ஜோசிங்கன்னு சொன்னா உங்களுக்கு விட வரப்போகுது. என்ன கணியம், வேகம் ஒரு காவிக்கணியம், அங்கு இடப்பெயர்ச்சி சம்பந்தப்பட்டிருக்கு. ரைட், அப்போ வேகத்தோட யார் சம்பந்தப்பட்டிருக்கு, இடப்பெயர்ச்சி சம்பந்தப்பட்டிருக்கு. ஆகவே இது ஒரு காவிக்கணியம். அப்ப வேகம் காவிக்கணியம் என்றா பிள்ளைகள் திசை வந்து கவனத்தில் எடுக்கணும். ரைட், சரி பிள்ளைகள். அப்ப பாருங்க, அப்ப மேல் நோக்கி இயங்கக்குள்ள, அதாவது வேகம் வந்து காவிக்கணியம், அப்ப திசை இருக்குதுன்னு சொன்னா, அப்ப இவர் மேல் நோக்கி இயங்குற திசையை நாங்க நேர் திசைன்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னால், கீழ் நோக்கி இயங்குன்ற இந்த திசை என்னவா இருக்கணும் பிள்ளைகள், கட்டாயம் மறையில கொடுக்கணும் என்று சொன்னா. அப்ப நாங்க வரைவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அதாவது கீழே இருந்து மேல் நோக்கி போற திசையை நேர் திசையிலையும், மேல இருந்து கீழ் வார அந்த பீஸை வந்து எங்க கொடுக்கணும், வரைவின மறையிலையும் கொடுக்கணும். அப்ப கொடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பாருங்க, அப்போ வரைவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் கீழே வரைக்காட்ட வேகம் என்ன நாங்க 30ல விதைச்சினாங்க என்று சொன்னால், வரைவில் எங்க போகுதுன்னு சொன்னா மறை 30க்கு போகும். வரைவில் எங்க போக போகுது, மறை 30க்கு போக போகுது. என்ன செய்யற மாதிரி வரப்போகுது, ஆறுமுடுகள் வரைவு வரப்போகுது. அப்போ மறையில வந்து ஆறுமுடுகள் வந்தால், அதாவது மேல நாங்க வரைவின்ற வரைவாச்சில மேல நாங்க ஆறுமுடுகள் இப்படி கீழே இப்படியில போறாங்க. இங்க என்ன மாதிரி வருமானு சொன்னா பிள்ளைகள், இது இந்த அதே படித்திறனோட என்ன செய்ய போகுது, வரைவு கீழ் நோக்கி வரப்போகுது. எங்க வரப்போகுது, 30 வரையும் வரப்போகுது. எவ்வளவு நேரத்தில் 3ன்னு சொன்னாலும் இங்க எவ்வளவு வரப்போகுது, 6ல வரப்போகுது. சரி, அப்ப பிள்ளைகள் தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படியான ஒரு வரைவின் வேக நேர வரைவு உங்கள்கிட்ட கேட்டால், இது கீழே இருந்து மேல் நோக்கி போறது வரையும் கேட்ட எந்த ஒரு பிரச்சனையும் மேல நீங்க எங்க கேறுவீங்க, இதே மாதிரி கேறுவீங்க. இல்லைன்னு சொன்னா மேலே இருந்து கீழே வார வரைவு கேட்டாங்கன்னு சொன்னாலும் இதே இப்படி கேறலாம். இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி கேட்கக்குள்ள, கீழே கீழே இருந்து மேலே போய் மேலே இருந்து கீழே வார இந்த வரை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்குள்ள தான் எங்களுக்கு சட்ட சிக்கல் இருக்குது. என்னது, திசையை கவனிக்கணும். ஏன்னு சொன்னால் வேகம் ஒரு காவிக்கணியம். ஆகவே பிளஸ் திசையையும் மைனஸ் திசையை நாங்கள் இங்கே என்ன செய்யணும் பிள்ளைகள், அவதானிச்சு ஆகணும் கட்டாயம்.
சரியோ? அப்போ இப்படியான ஒரு வரைவு வரைக்கும் இப்படியான ஒரு கேள்வி கேட்கக்குள்ள அப்போ தெளிவாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வரைவுகிற போகிறோம். அதாவது கீழே இருந்து கல் மேல் நோக்கி போகுது என்று சொல்லக்குள்ள கீழே இருந்து மேலே போகிற இதை வந்து நேர் திசையிலையும், அதாவது கீழே இருந்து மேல் போகிற திசையை நேர் திசையிலையும், ரைட், மேலே இருந்து கீழே வாரதை மறை திசையிலையும் குறித்து காட்டுவோம். சரியோ? அப்போ இப்படியான விஷயங்களை வந்து தெளிவாக நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள் ஞாபகத்தில் வச்சிருங்க. சரி, அதே மாதிரி இன்னொரு கேள்வி ஒன்று பார்ப்போம், கவனிங்க. மரம் ஒன்றிலிருந்து விழுகின்ற பழம் 4 செகண்டில் நிலத்தை அடைகின்றது. இங்கு வேகம் மாறும் முறையை காட்டுவதற்குரிய வேக நேர அட்டவணை ஒன்றை கேட்குறாங்க. இப்போ கவனிங்க பிள்ளைகள், அந்த பழம் எவ்வளவு வேகத்தோட தரையை அடிக்கும்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யல தரையில்லை. அப்போ அதை கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும், அதை காணணும். அப்போ கண்டவன் சொன்னால் அட்டவணை தான் எங்களுக்கு கேட்டிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கவனிங்க, 4 செகண்ட் என்ன. அப்போ நான் எப்படி போடுறேன், நேரம் வேகம் ஒரு அட்டவணை போட போகிறேன். சரியோ? 0 இருந்து 1 2 3 4 வரையும் போகும். 0 இருந்து 4 வரையும் போடுறேன். சரியோ? போடுறேன்னு சொன்னால் இப்போ கவனிங்க, பழம் ஒன்று மேலே, பழம் தர இங்கே இருந்து மரம் ஒன்றிலிருந்து நிலத்தை நோக்கி வருது. என்ன வரைவு பிள்ளைகள், ஆர்முடுகள் வரைவா இருக்கும். அதாவது மேலே இருந்து கீழே வரைவு தானே. ஆகவே என்ன வரைவு, ஆர்முடுகள் வரைவு. அப்போ கவனிப்போம், 0வது நேரத்தில் ஆரம்ப வேகம் என்னவா இருக்கும், 0. ஏன், ஓய்வில் இருந்து தான் பழம் விழும். பழத்தை யாரும் பிடுங்கி எறிய போகிறது இல்லைன்னு. ஆகவே ஓய்வில் இருந்து விழ போகுது. ஆகவே 0வது செகண்டில் ஆரம்ப வேகம் வந்து என்னவா இருக்கும், 0 இருக்கும். முதலாவது செகண்டில் என்ன செஞ்சிருக்கும், வேகம் 10ஆல் கூடி இருக்கும். 10 மீட்டர் செகண்ட் -1. அப்போ வேகத்தை அளக்குன்ற அழகை நான் இங்கே குடிக்கிறேன், மீட்டர் செகண்ட் -1. நேரத்தை அளக்குற அளவு செகண்ட். ரைட், இதில் நீங்கள் என்ன செய்யணும், மற்றொரு தயாரிக்கை கட்டாயம் கொடுக்கணும். சரியோ? அப்போ 0, அதை 0வது செகண்டில் வேகம் 0, முதலாவது செகண்டில் வேகம் 10, 2வது செகண்டில் வேகம் 20, 3வது செகண்டில் வேகம் 30, 4வது செகண்டில் வேகம் 40. அப்போ இப்படி ஒரு அட்டவணை ஒன்று எங்களால் கொடுக்க இயலும் இலகுவா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். சரி, இனி கவனிங்கோ, இந்த பழம் விழுகிற வரையான வேக நேர வரைவை கேட்குறாங்க. அப்போ வேக நேர வரைவு பிடி கிராஃப் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள். படத்தை போட்டு வேகமாக கீறுங்க. நம்புறேன் b மீட்டர் செகண்ட் -1. அச்செல்லாம் வடிவாக குறிச்ச பழகிருப்பீங்க. t செகண்ட். ரைட், என்ன கவனிங்க, இங்கே பாருங்க, 0 நேரத்தில் வந்து வேகம் 0, 0லேருந்து வேகம் கூட போகுது. ஆகவே வரைவு கீரைகள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ நேரத்தில் பிள்ளைகள், 4 செகண்டில் எவ்வளோ வேகம் அவற்ற 40. இப்படி ஒரு வரைவு கொண்டு கொடுப்பீங்க. ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதில் நான் டொட் லைனுக்கு பதிலாக வந்து ஒரு நேர்கோடு போட்டு காட்டுறேன். அப்போ நீங்கள் படங்கள் கீரைக்குள்ளே இந்த விஷயத்தை ஒன்று கவனத்தில் கொள்ளுங்க. இதில் வந்து நான் இந்த நேர்கோடு இல்லாமல் நீங்கள் எப்படி கொடுக்குறோம், இந்த 2 இடத்துலையும் டொட் லைனில் தான் கீறி காட்டணும். இல்லாட்டி அதுக்கு அந்த கோடுகள் கீறாமலும் விடலாம். நாங்கள் நேராக பெருமானத்தை குறிப்போம்னு சொன்னால் இந்த கோடங்களுக்கு தேவை இல்லை. அப்படி பெருமானம் நேராக குறித்த கஷ்டம்னு சொன்னால் என்ன செய்யணும், டொட் லைனில் வந்து குறித்து காட்டணும். அதாவது 4 செகண்ட்ன்றதையும் 40 மீட்டர் செகண்ட் -1 ஜாயின் பண்ணுற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், டொட் லைனில் குறித்து காட்டணும். சரி, என்னை கவனிங்க, பழம் புவியிலிருந்து எவ்வளவு உயரத்தில் காணப்பட்டது. இப்போ என்ன அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க, இந்த பழம் புவியிலிருந்து எவ்வளவு உயரம், அதாவது இந்த பழத்தின் இடப்பெயர்ச்சி கேட்குறாங்க. மரத்துல நிலத்துக்கு வந்தவர் தானே, அப்போ இவற்றை இடப்பெயர்ச்சி கேட்குறாங்க. அப்போ இவற்றை இடப்பெயர்ச்சி கேட்குறாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கவனிங்கோ, இந்த முக்கோணத்தின் பரப்பு காண போகிறேன். அதாவது இந்த முக்கோணம் எக்ஸ் அச்சோடு அடைக்கின்ற பரப்பு, அதாவது இந்த வரைவு எக்ஸ் அச்சோடு அடைக்கின்ற பரப்பளவு காண போகிறேன். சரி, அப்போ கண்டமன் சொன்ன பிள்ளைகள் இந்த முக்கோணத்தின் பரப்பளவு காண போகிறோம். அரைதர அடிதர முக்கோண பரப்பளவு செங்குத்து உயரம். ரைட், அரைக்கு அரை தான், அடி 4, செங்குத்து உயரம் 40. உங்களுக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரிச்சு வெட்டினீங்கன்னா 2 பெருக்கினீங்கன்னு சொன்னால் 80 மீட்டர் செகண்ட் -1. சாரி, இடப்பேச்சில் காரணங்க மீட்டர் செகண்ட் -1 போட்டோம் பார்த்தீங்களோ, என்னது 80 மீட்டர். ரைட்,
ஆகவே எங்களுக்கு இலகுவாக ஒரு விட ஒன்று கிடைச்சிட்டு எவ்வளவு 80 மீட்டர். அப்போ இந்த கேள்வியை வந்து பார்த்துக்கொள்வீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக போகும். ரைட். அதே மாதிரி இன்னொரு கேள்விக்கு பாருங்க. ஒரு பொருள் 30 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி அனுப்பப்பட்டது. அப்பொருள் உச்ச உயரம் தொடர்பாக ரைட் இயக்கத்தை குறிப்பதற்கு ஒரு வேக நேர வரைவை வரைந்து அந்த உச்ச உயரத்தை கேட்குறாங்க. சரி, அப்போ சிம்பிளாக நான் அதிகமாக கதைக்கல, ஏன்னா நாங்கள் நிறைய கதைச்சிட்டோம் இப்படி. அப்போ சடக்கண்டு என்ன செய்ய போகிறோம், வரவுக்கேறி இடப்பெயர்ச்சியை காணுவோம். அப்போ வரவுக்கேறுவோம் பிள்ளைகள். ஒரு பொருள் 30 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் நிலைக்குத்தாக என்றால் மேல் நோக்கி போகுது. என்ன மேல் நோக்கி 30 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தோட போகுது என்றா இவர் உச்ச உயரத்தை அடையிற நேரத்தை காணுவோம். முதலாவது கண்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 செகண்ட் வரும். என்ன வரப்போகுது 3 செகண்ட். அப்போ உச்ச உயரத்தை எவ்வளோ நேரத்தில் பிள்ளை அடைஞ்சிருப்பேன் 3 செகண்டில். அது எப்படின்னு சொல்லி உங்களை காண இயலும், காணுவீங்கன்னு நம்புறேன். ரைட். அதில் நான் சடக்கு விஷயங்கள் சொல்லி கொண்டு போகிறேன். சரியோ, அப்போது 30 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோட மேல் நோக்கி எறியப்படுகின்ற இந்த பொருள் 3 செகண்ட்ல என்ன செய்ய போகுது, உச்ச உயரத்தை அடைய போகுது. சரி, அப்போ இதுக்கான வரைவொண்டு கீர்ணம்னு சொன்னால் இந்த பொருள் இந்த பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஆரம்ப வேகம் 30 ரைட். ரெண்டா 0வது செகண்ட்ல வேகம் என்னவா இருக்க போகுது, 30ஆ இருக்க போகுது. ரைட். வர வச்சலாம் வடிவா குறிப்போம். அப்போ 0வது செகண்ட்ல அவருடைய வேகம் என்னவா இருக்கும், 30ஆ இருக்குது. 3வது செகண்ட்ல வேகம் என்னவா இருக்கும், 0. ஆகவே அமர்முடுகளுக்கான ஒரு வரை ஒன்று கீறுவீங்கள். அதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட். அப்போ வரைவு இப்படியான ஒரு வரை ஒன்று கிடைக்கும், அமர்முடுகளுக்கான ஒரு வரை ஒன்று கிடைக்கும். இந்த முக்கோணத்தை கண்டிங்கன்னு சொன்னால் என்னத்தை காணலாம், அதன் உச்ச உயரத்தை காணலாம். அப்போ இதை காணுவீங்கள். முக்கோண பரப்பு தானே, அரை தர அடி 3 தர செங்குத்தியரம் 30 ரைட். பட் நீங்கண்டா 15 3 தர 15 எவ்வளவு பிள்ளைகள், 45. மீட்டர். சரி, அதே மாதிரி இன்னொரு கணக்குக்கு போவோம். சரி, இப்போ பாருங்க, நான் நேற்று இந்த விஷயம் கதை கேட்க உங்களுக்கு தூர நேர வரைவுன்ற ஒரு விஷயத்தை கதைச்சு நான் நேற்று. அதாவது இப்படியும் ஒரு வரை ஒன்று இருக்குது பிள்ளைகள், கவனிக்கணும்னு சொல்லி சொன்னான். அதாவது தூர நேர வரைவுன்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னான். சரியோ, இப்போ கவனிங்க என்ன சம்பவம்னு சொன்னா பிள்ளைகள், இந்த தூர நேர வரை, அதாவது ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவை தந்து போட்டு உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் தூர நேர வரைவு கேட்குறாங்க. ஏன் இந்த ரெண்டையும் நான் இப்போ உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன்னு சொன்னால், தூர நேர வரைவுன்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. y அச்சில தூரத்தையும் அதுக்கான அலகையும் x அச்சில நேரத்தையும் கொண்டு வரைகிற வரைவை தான் பிள்ளைகள் தூர நேர வரைவுன்னு சொல்ல போகிறோம். அங்கே இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி தான் y அச்சில தூரத்தையும் x அச்சில நேரத்தையும் கொண்டு வரையப்படுகின்ற வரைவு தான் பிள்ளைகள் என்ன வரைவு, தூர நேர வரைவு. இப்போ கவனிங்க என்ன சம்பவம்னு சொன்னால், இங்கே நாங்கள் என்னத்தை கவனிக்க போகிறோம்னு சொன்னால், தூரம்ன்றது என்ன கணியம் பிள்ளைகள், எண்ணிக்கணியம், திசை இல்லை. ஆனால் இடப்பெயர்ச்சின்றது என்ன கணியம், காவிக்கணியம், திசை இருக்குது. அப்போ இங்க பாருங்க, இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவில் இந்த அதாவது 4 செகண்ட் வரையும் ஒரு திசையில போய் இது அதுக்கு எதிரான திசையில வருகுது. அதைத்தான் நாங்கள் எதிர் திசையில இயங்குது பூச்சியத்துக்கு வருதுன்னு சொல்லலாம் படிச்சுனாங்க. இங்க கவனிக்கக்குள்ள இந்த எதிர் திசையில பயணிக்கிறதும் இந்த நேர் திசையில போற மாதிரி தான் நாங்கள் யோசிக்கணும். ஏன்னு சொன்னால் தூரம் நேரம் வரைவு கதை கேட்குள்ள தூரம் என்றது ஒரு எண்ணிக்கணியம், திசை என்றது இருக்காது. ஆகவே இப்படியான வரைவு, அதாவது இடப்பெயர்ச்சி நேர வரைவை தூர நேர வரைவுக்கு மாத்துங்க என்று சொல்லி கேட்டா, இங்க நாங்கள் மைனஸ் மார்க் எடுக்கிறோமோ எதிர் திசை எடுக்கிறோமோ அது எங்க வரப்போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் நேர் திசைக்கு வரப்போகுது எங்க தூர நேர வரைவில். அப்ப இதுக்கு ஒரு தூர நேர வரைவு நான் கீறுறேன்னு பாருங்க. இப்போ பூச்சியத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிச்சு இந்த வாகனம் வந்து பாருங்க பிள்ளைகள் 4 செகண்ட்ல 10 மீட்டர் தூரம் இடம்பெயர்ந்திருக்கு. ஏன்னா அப்படின்னு சொன்னால் இந்த அண்ணாவும் அதே 4 செகண்ட்ல என்ன செய்ய போறேன், 10 மீட்டர் தூரம் இடம்பெயர போறேன். அதே மாதிரி விரைவு தான் வரும். ரைட். அதே மாதிரியான விரைவு தான் இங்க நாங்க பார்க்க போறோம். அதே 10ல். சரியோ,
இங்க பாருங்க 4ல இருந்து 6 செகண்ட் வரை ஓய்வில் நிற்குது வாகனம். இப்ப வாகனம் ஓய்வில் நின்றால் இங்க தூரம் இருக்குமா? இல்ல. அப்ப வாகனம் ஓய்வு என்றால் இவற்றை தூரம் என்னவா இருக்கும் பிள்ளைகள்? அதே பெருமானத்துல தான் இருக்க போகுது. ஏண்டா இங்கே என்ன இருக்கும்? ஒரு சமாந்திர வரைவு ஒன்று தான் வரப்போகுது. எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான ஒரு வரைவு தான் 6 செகண்ட் வரையும் வரப்போகுது. அப்புறமா இங்க கவனிங்க 6ல இருந்து 8 செகண்ட்ல 6ல இருந்து 8 செகண்ட் வரையும் பயண திசைக்கு எதிரான திசையில இயங்குறேன். ஏண்டா இந்த நேரத்திலையும் அதாவது இங்க இருந்து இங்க வரைக்கும் பிள்ளைகள் 10 மீட்டர் தூரம் இயங்கியிருப்பு. இங்க இருந்து இங்க போய் ஒரே ஒரு திசையில் அதாவது ஏல இருந்து பயணத்தை ஆரம்பிச்ச ஒரு அண்ணா ஏல இருந்து பிக்கு போறேன்னு வைப்போம். அப்போ ஏல இருந்து பிக்கு போய்க்கல 10 மீட்டர் தூரம், இந்த பில இருந்து திருப்பி ஏக்கு வரைக்கும் 10 மீட்டர் தூரம். அப்ப இந்த அண்ணாட மொத்த இடப்பெயர்ச்சி என்னவென்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 0. ஆனா இவருடைய மொத்த தூரம் இயங்கின மொத்த தூரம் என்று பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இங்க ஏல இருந்து பிக்கு போய்க்குள்ள 10, பில இருந்து ஏக்கு வரைக்குள்ள 10, ஆகவே மொத்த தூரம் எவ்வளவா இருக்கும்? 20 மீட்டரா இருக்கும். அதே தான் பிள்ளைகள் இங்கே நாங்க கணக்கெடுக்கணும். எங்க இந்த தூர நேர வரைவில் கணக்கெடுக்க போறோம். அதாவது மொத்த இயங்கின மொத்த தூரம் எவ்வளவு பிள்ளைகள்? 20 மீட்டர். ஏண்டா இந்த இறுதி 2 செகண்ட்லையும் என்ன செஞ்சிருக்கு? இன்னொரு 10 மீட்டர் தூரம் இயங்கியிருக்கு. இன்னும் ஒரு 10 மீட்டர் தூரம் இயங்கியிருக்கு. 20. சரியா பிள்ளைகள்? அப்போ ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு தூர நேர வரைவுக்கு மாற்றுறதுன்னு சொன்னான். இடப்பெயர்ச்சி நேர வரைவு தூர நேர வரைவுக்கு மாற்றணும்னு சொன்னால் இந்த மரப்பெருமானங்களை நாங்க என்ன செய்யக்கூடாது பிள்ளைகள்? கணக்கெடுக்க கூடாது. அதாவது இயக்க திசைக்கு எதிரான திசையில இயங்குதுன்னு சொல்றோமோ அது எங்க வரணும்னு சொன்னால் அதே மாதிரி நேர் திசையில மேல் நோக்கி போற மாதிரி தான் இருக்கணும். சரியா? ஏன்னு சொன்னா பிள்ளைகள் அப்ப இப்ப பாருங்க இவருடைய மொத்த தூரம் எவ்வளவு பிள்ளைகள்? 20. இவருடைய மொத்த தூரம் எவ்வளவு? 20. ரைட்? அப்போ 20 இங்க மேல 20 வந்திருக்கு. இவருடைய மொத்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு பிள்ளைகள்? 0. ஏல இருந்து பயணத்தை ஆரம்பிச்ச இந்த அண்ணா பிக்கு திரும்ப ஏக்கு வந்துட்டு ஆரம்ப இடத்துல பயணம் முடிஞ்சிட்டேன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி 0 பிள்ளைகள். அது நாங்க விரைவில் இருந்து பார்த்து சொல்லலாம். ரைட்? இவருடைய மொத்த தூரம் 20. அதாவது 8வது செகண்ட்ல தூரம் எவ்வளவா இருக்கும்? 20 இருக்கும். வரவு செய்யும் மேல் நோக்கி செல்லும். அப்ப இதே நீங்க கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. என்ன அதாவது இடப்பெயர்ச்சி நேர வரைவுன்னு உங்களுக்கு தந்திருந்தால் அந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவை தூர நேர வரைவுக்கு எப்படி மாற்றுறதுன்ற விஷயத்தையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சரி பிள்ளைகள் அவங்க கவனிங்க. என்ன அப்போ ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவை தூர நேர வரைவா மாற்றுறது எப்படின்ற விஷயம் நாங்க இப்போ பார்த்துருக்கோம். இப்போ பிள்ளைகள் ஒரு சின்ன விஷயம் உங்களை கதைக்கிறேன். என்னன்னு சொன்னா இந்த புவியீர்ப்பு விசையோட சம்பந்தப்பட்ட இந்த இயக்கத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வி மாறுது. ரைட்? அதாவது இந்த புவியீர்ப்பு இயக்கம் அதாவது புவியீர்ப்பு ஆர்முடுகள் இருக்குத்தானே இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் இடத்துக்கிடம் பிள்ளைகள் மாறிக்கொண்டு போகும். அதாவது புவியீர்ப்பு விசை மாறுபடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் இடத்துக்கிடம் என்ன செஞ்சு கொண்டு போகும்? மாறிக்கொண்டு போகும். சரியோ? இப்போ அதுக்காக ஒரு சின்ன விஷயம் உங்களை கதைக்கிறேன். அப்ப இங்க கவனிங்க பிள்ளைகள். இப்ப பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வாழுற இந்த பூமியில இந்த பூமி எடுத்து சொன்னோம்னு சொன்னா பிள்ளைகள் இந்த பூமியில புவியீர்ப்பு விசை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 10 மீட்டர் செகண்ட் -2 சொல்லுவீங்க. ரைட்? அதே மாதிரி இந்த புவியோட ஒப்புடைக்குள்ள சந்திரன் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிற எங்களுக்கு. ரைட்? இந்த சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னால் புவியீர்ப்பு ஆர்முடுகளை விட இந்த சந்திரனில் 6 மடங்கு குறைவாயிருக்கும். புவியோட ஒப்புடைக்குள்ள சந்திரன்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்ன செய்ய போகுது? 6 மடங்கு குறைவாயிருக்க போகுது. அப்போ புவியீர்ப்பு விசை புவியீர்ப்பு ஆர்முடுகள் புவியீர்ப்பு விசை 2 கேட்டகரி தானே. ரைட்? புவியீர்ப்பு விசை 6 மடங்கு குறைவா இருக்கும். இப்போ புவியில இருக்கிற ஒரு அண்ணாவை சந்திரனுக்கு கொண்டு போகைக்குள்ள ஏன்னா புவியில இருந்த ஒரு ஆள் என்ன செய்ய போறோம்? இப்போ சந்திரனுக்கு கொண்டு போய்க்குள்ள அங்க என்னென்ன விஷயங்கள் மாறுபடும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி யோசிப்போம். இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு நாங்க இந்த அடிப்படை பௌதிக கணியங்கள் படிக்கக்குள்ள திணிவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆளையும் நிறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆளையும் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். திணிவு என்ற ஒரு ஆளையும் நிறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆளையும் நாங்கள் நினைஞ்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இதுல இந்த திணிவும் நிறையும் உண்டா இல்ல வேற வேறையாக்கலாம்? திணிவு நிறையும் உண்டா
இல்லை வேறு வேறு ஆக்கலாம்னு சொல்லி ஜோசிங்க பிள்ளைகள். ஜோசிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விட கிடைக்கும் இல்லை 2 பேருமே வேறு வேறு. அதாவது ஒரு பதார்த்தத்தில் அடங்கியுள்ள ஒரு பொருள் அடங்கியுள்ள பதார்த்தத்தின் அளவு, பதார்த்தத்தின் அளவைத்தான் பிள்ளைகள் நாங்கள் திணிவுன்னு சொல்ல போகிறோம். ஆனால் இந்த நிறைன்றது இந்த திணிவை புவியீர்ப்பு விசையால பெருக்கி வாரது. திணிவு என்ன செய்ய போறீங்க? புவியீர்ப்பு விசையால பெருக்கி வாரதைத்தான் பிள்ளைகள் நாங்கள் சொல்ல போகிறோம் நிறைன்னு சொல்லி. அப்போ கவனிங்க, திணிவை புவியீர்ப்பு விசை இல்லை, புவியீர்ப்பு ஆர்முடுல புவியீர்ப்பு ஆர்முடுகளால் பெருக்கி வாரவர் தான் பிள்ளைகள் யாரு? இந்த நிறை. ஏண்டா திணிவை எம் என்றும் புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜி என்றும் சொல்லலாம். அதாவது திணிவு தர ஆர்முடுகள், திணிவு தர ஆர்முடுகள் எதுக்கு சமன் பிள்ளைகள்? F சமன் MA சொல்லப்படுகின்ற ஒரு நியூட்டன் மாமாண்ட சமன்பாடு இருக்குது. என்ன இந்த நியூட்டன் மாமாண்ட சமன்பாடுல M என்றது திணிவு, A என்றது ஆர்முடுகள். ஆகவே திணிவு தர ஆர்முடுகள் என்றது எதுக்கு சமனா இருக்கும்? விசைக்கு சமனா இருக்கும். ஆகவே இந்த நிறை என்று சொல்லப்படுகின்ற இந்த அண்ணாவும் எதுக்கு சமனா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விசைக்கு சமனா இருக்கும். எதுக்கு சமனா இருக்கு பிள்ளைகள்? விசைக்கு சமனா இருக்குது. அப்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, திணிவு நிறையன்னு சொல்லேக்குள்ள, திணிவையும் நிறையையும் பற்றி யோசிக்கக்குள்ள, திணிவென்றது ஒரு ஒரு பொருளில் அடங்கியுள்ள பதார்த்தத்தின் அளவு நாங்கள் திணிவு என்று சொல்லியும், நிறை என்று சொல்றது அந்த திணிவோட புவியீர்ப்பு ஆர்முடுகளை பெருக்கி வாரதைத்தான் சொல்ல போறோம். என்னது? நிறைன்னு சொல்லி. ஆகவே 2 பேரும் வேற வேறு ஆக்கள், 2 பேரும் என்ன வேற வேற கேட்டகரிக்குள்ள வர ஆக்கள். அதாவது நிறை என்றது ஒரு விசைன்ற பெருமானமாக இருக்கும், திணிவென்றது விசையோடு சம்பந்தப்பட்ட ஆள் அல்ல. அதால திணிவென்றது எண்ணிக்கணியம், விசை என்றது நிறை என்றது என்ன கணியம்? காவிக்கணியம். அதாவது நிறை மாதிரி, அதாவது விசை மாதிரியே யோசிக்கணும். அப்ப நிறைந்த அலகு பிள்ளைகள், நிறைந்த அலகுன்னு சொல்லக்குள்ள அது அலகு என்னவா இருக்கும்? நியூட்டன். ஆகவே விசைந்த அலகை கொண்ட, விசைந்த கணியத்தை கொண்ட ஒரு ஆள் தான் ஆறா இருப்பேர் இந்த நிறை. ஏன் இப்ப இந்த 2 பேரையும் பற்றி கதைக்கிறதுன்னு சொன்னால், இப்போ புவியில இருக்கிற ஒரு அண்ணாவை சந்திரனுக்கு கொண்டு போயக்குள்ள யாற்ற திணிவில மாற்றங்கள் ஏற்படுகிறது. என்ன சம்பவம் அங்கே நடக்குதுன்னு சொல்லியிருக்கா பார்ப்போம். ரைட், இப்போ சாதாரணமா சரி, இப்போ கவனிங்க பிள்ளைகள், இப்போ இந்த திணிவண்டா என்ன நிறையண்டா என்ன என்ற விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதே மாதிரி புவியோட ஒப்படைக்குள்ள சந்திரன்ல பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு ஆர்முடுகள் அதாவது 6 மடங்கால குறைவடையாதுன்னு சொல்லி பார்த்துறாங்க. சரி, கவனிங்க, இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா மிச்ச விஷயங்கள் யோசிக்க போறோம். இப்போ சிம்பிளா உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். நீங்க கவனிங்க, புவியில இருக்கிற ஒரு அண்ணாவை, அதாவது புவியில ஒரு அண்ணா இருக்கிறார், அவர்கிட்ட வெயிட் 60 கிலோகிராம் வைக்கிறேன். புவியில் ஒரு அண்ணா இருக்கார், அவர்கிட்ட திணை என்னவா இருக்குது? 60 கிலோகிராம். இப்போ இந்த அண்ணாவை என்ன செய்யறதுன்னு சொன்னால் கட்டி கொண்டு போறேன். எங்க கொண்டு போறேன்னு சொன்னா நிலாவுக்கு போறேன். இந்த அண்ணா எங்க போறேன்? நிலாவுக்கு போறேன். அப்ப புவியில இருக்கிற இந்த அண்ணா சந்திரனுக்கு வந்துட்டார். அப்ப புவியில இருந்து இந்த அண்ணா எங்க? சந்திரனுக்கு வந்துட்டு. இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால், சந்திரன்ல வச்சு இந்த அண்ணாட திணிவு நிறையையும் காணட்டான், திணிவையும் நிறையையும் காணட்டான். பிள்ளைகள் இப்ப கவனிங்க, புவியில இவர திணிவு 60 கிலோகிராம். அப்ப புவியில இவற்றை நிறைய கண்டிங்கன்னு சொன்னால், புவியீர்ப்பு ஆர்முடுல பெருக்கிறதானே, 10ஆல பெருக்கிறதானே, நிறை எவ்வளவா இருக்கும்? 600 நியூட்டனா இருக்கும். நிறை என்னவா இருக்கும்? 600 நியூட்டனா இருக்கும். இப்போ இந்த அண்ணா புவியில இருந்து சந்திரனுக்கு வரையக்குள்ள, இப்போ இந்த அண்ணா புவியில இருந்து எங்க வாரு? சந்திரனுக்கு வாரு. சந்திரனுக்கு வரையக்குள்ள இப்போ என்ன அவரை நிறை கேட்கிறாங்கண்டா, இப்ப பாருங்க, புவியில இருந்து சந்திரனுக்கு வரையக்குள்ள புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்ன செய்யுது பிள்ளைகள்? 6 மடங்கால குறையுது. புவியீர்ப்பு என்ன செய்யுது? 6 மடங்கால குறையுது. சரி, அப்போ 6 மடங்கால குறையக்குள்ள அவற்றை நிறை என்ன செய்யும் பிள்ளைகள்? 6 மடங்கால குறையும். ஏண்டா 600 நியூட்டன்ல இருந்து என்ன செய்யும்? 100 நியூட்டனா வரும். ஆகவே அவற்றை நிறை சந்திரனுக்கு வரைக்கும் அவற்றை நிறை என்னவா இருக்கும்? 100 நியூட்டனா இருக்கும். இப்போ அவற்றை திணிவு என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, திணிவுக்கும் புவியீர்ப்பு ஆர்முடுகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லையே.
அப்போ திணிவு என்ன செய்யாது பிள்ளைகள், மாறாது. என்னவா இருக்கும், 60 கிலோகிராமா இருக்கும். அப்போ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, திணிவுன்றது எந்த இடத்துலையும் போனாலும் மாறுபடாது. இப்போ நான் இங்கே எனக்கு என்ற 70 கிலோ என்றால் நான் எங்கே போனாலும் என்ற திணிவு என்னவா இருக்கும், 70 கிலோகிராமா இருக்கும். ரைட். எனக்கு முன்னுக்கு இருக்கிற நான் 100 கிலோகிராம்னு சொன்னால் இந்த அண்ணா எங்கே போனாலும் என்னவா இருப்பேன், 100 கிலோவாக இருப்பேன். சரியோ? அதாவது புவியில இந்த அண்ணா 100 கிலோன்னு சொன்னால் இந்த அண்ணா சந்திரனுக்கு போனாலும் என்னவா இருக்கும், 100 கிலோ. அவர் 100 கிலோவாக இருப்பேருன்னேக்கே அவர் எவ்வளோ உடம்பாக இருப்பாருன்னு யோசிக்கொள்ளுங்க. அது வேறு கேட்டகரி. சரி, இப்போ கவனிங்க பிள்ளைகள். அப்போ ஒரு பொருளை புவியில வச்சு நிற்கும் போதும் இடத்துக்கிடம் மாறேக்கையும் அதிக நிறை என்ன செஞ்சு கொண்டிருக்கும்டா பிள்ளைகள், மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் திணிவு என்ன செய்யாது, மாறாது. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எங்கெங்க புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பிரதேசம் அந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சு கொண்டு போகும், மாறிக்கொண்டு போகுது. ரைட். இதுதான் இந்த நான் அதிகம் அதை இதோட கதைக்க நினைச்ச ஒரு சின்ன ஒரு விஷயம். இது என்னோட இடத்துல நான் இதை பெரிய கதைப்பேன், அந்த இடத்துல கொஞ்சம் கேள்வியும் செஞ்சு விடுறேன். சரி, அப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திணிவுன்றதும் நிறையன்றதும் வேறு வேறு அண்ணாக்கள். ரைட். இந்த புவியீர்ப்பு ஆர்முடல் இடத்துக்கிடம் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், மாறிக்கொண்டிருக்கும். ஆகவே இடத்துக்கிடம் என்ன செய்யப்போது, நிறையும் வந்து மாறிக்கொண்டிருக்கும். சரி, இப்போ கவனிங்க பிள்ளைகள், ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன். இதை கொஞ்சம் நீங்கள் ஜோசிங்க, இல்லாட்டி உங்கள் தெரிஞ்ச இடங்கள்லாம் தேடி தேடினாலும் பாருங்க. ஒரு சின்னதாக ஒரு கேள்வின்னு சொல்லி இந்த கேள்விக்கான விட வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுவரை நீங்கள் தேடிட்டுருங்க. சரி, இப்போ என்ன சம்பவம்னு சொன்னால் ஒரு கடல் இருக்குது. ஒரு கடல். அந்த கடலின் கரையில் ஒரு பிள்ளை நிற்குது. ஒரு குழந்தை பிள்ளை ஒன்று இருக்குது. இந்த குழந்தை பிள்ளை ஒரு 5 வயசுன்னு வைப்போம். 5 வயசு கூடது ஒரு குழந்தை ஒன்று கரையில் இருக்குது. ரைட். இந்த கடலின் ஆழமான பகுதியில் ஒரு திமிங்கலம் நிற்குது. ஒரு நீல திமிங்கலம் நிற்குது. இப்போ என்ன சம்பவம்னு சொன்னால் ஒரு பையன் வந்து சொல்றான், அதாவது இந்த திமிங்கலத்தின் இந்த திமிங்கலத்தின் நிறைய விட இந்த 5 வயசு குழந்தையின் நிறை வந்து கூடவா இருக்குமா? ரைட். அதாவது இந்த 5 வயசு குழந்தையின் நிறை வந்து என்னவா இருக்குதான் பிள்ளைகள், கூடவா இருக்கும். திமிங்கலத்தின் நிறைய விட இந்த குழந்தையின் நிறை வந்து கூட என்று சொல்லி ஒரு பையன் சொல்றான். ரைட். இந்த கூற்றை நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்களா இல்லையா? இதுதான் இந்த கேள்வி. அதாவது கடலில் வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய உயிரினம் நீலத்திமிங்கலம். இந்த நீலத்திமிங்கலத்தின் நிறைய விட அந்த கடலின் கரையில் இருக்கிற ஒரு 5 வயசு குழந்தைன்ற நிறை வந்து கூடவா இருக்குமா என்று சொல்லி ஒரு மாணவன் ஒருத்தன் உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து இப்போ சொல்லிட்டு போறார். ஒரு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சொல்றார். இப்போ நீங்க இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளுவீர்களா இல்லையா? ரைட். ஏற்றுக்கொள்வீங்கன்றா காரணம், ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க என்றாலும் காரணம். எனக்கு நீங்க நேராக சொல்லலாம் தானே என்ற நானும் நீங்க தூரவா இருக்கிறோம். இந்த வீடியோவை இந்த முன்னுக்கு இருக்கிறான்னா யூடியூப்ல போடுறவர். ரைட். இந்த கல்வி டிவி என்ற யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, அந்த சேனலில் போடுவேன். நீங்கள் அதில் வந்து உங்களால் ஏழுமென்று சொன்னால் இதுக்கான கமெண்ட்ஸ் கொடுங்க. கமெண்ட்ஸ் பகுதியில் வந்து நீங்கள் இந்த கூட்டை ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா, ஏற்றுக்கொண்டு அதுக்கான விளக்கம். ரைட். இதில் பார்க்குறாங்க, இதுக்கான விளக்கம் கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அந்த விளக்கத்தோட நான் அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு இந்த விளக்கத்தோட வந்து சந்திக்கிறேன். அடுத்த கிளாஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இதுக்கான காரணங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கு முதல் உங்கள்கிட்ட இருந்து விடைகளை வந்து நான் எதிர்பார்க்குறேன். சரி பிள்ளைகள், அப்போ இந்தியான் கிளாஸில் நாங்கள் பார்த்த விஷயம் இதுதான். அதாவது என்ன பார்த்து நாங்கள் சொன்னால் புவியீர்ப்பின் கீழான இயக்கம், அதாவது புவியீர்ப்பு விசைன்னு சொன்னால் என்ன, புவியீர்ப்பு ஆர்முடுகள்னு சொன்னால் என்ன, அந்த புவியீர்ப்பு ஆர்முடில் வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்வி செய்கிறத வச்சு பார்த்துனாங்க. அதே மாதிரி இந்த திணிவெண்டா என்ன, நிறையண்டா என்ன, இதோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. அதே மாதிரி உங்களோட நாலேஜுக்கு, உங்களோட அறிவு நான் செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்டுட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸில் வந்து இந்த நான் கேட்ட கேள்விக்கான விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இருந்து உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். பாய் பாய், டாட்டா.